மூஞ்சகாலுக்கு சரவணன் அடிச்சுக்கிறான் இன்னைக்கு. சரவணன் உள்ள போய் அடிச்சுக்கிறான். சரியா சரவணன் அடிச்சுக்கிறான். சரவணன் கையாரு சரியா சரவணன் கையால பிச்சு சரியா மூஞ்ச பிச்சு சரியா டேமேஜ் ஆக்கி இவர் இது பண்ணாரு. சரியா சரவணன் ஓகே சரியா மூஞ்சகாலுக்கு. அண்மைச் செய்தி. சென்னை விமான நிலையத்தில் சுங்க அதிகாரி தாக்கியதாக இலங்கை பயணி புகார் அளித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கசாலி. கசாலி வணக்கம், என்ன நடந்தது, முழு விவரம்? சென்னை மீனம்பாக்கம் அண்ணா பன்னாட்டு விமான நிலையத்தில் தங்க மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தல் தொடர்பாக விமான நிலைய சுங்க இலாக்கா அதிகாரிகள் விமான பயணிகளை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் இன்று இலங்கையிலிருந்து வந்த ஸ்ரீலங்கா விமானத்தில் வந்த இலங்கையை சேர்ந்த 4 பேரை சந்தேகத்தின் பேரில் ஏற்கனவே இவர்கள் மீது புகார்கள் இருந்தது, வழக்குகள் இருந்தது, கடத்தல் போன்ற வழக்குகள் இருந்ததால் இவர்களை சந்தேகத்தின் பேரில் சுங்க இலாக்கா அதிகாரிகள் நிறுத்தி விசாரித்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென்று சலீம் என்பவர் வெளியே வந்து, நான் துணி வியாபாரம் செய்கிறேன், தன்னை சுங்க இலாக்கா துணை ஆணையர் அடித்து விட்டதாக கூறினார். இதையடுத்து அவருடன் வந்தவர்களும் சேர்ந்து சுங்க இலாக்கா அதிகாரிகளுடன் தொடர்ந்து வாக்குவாதம், நீண்ட வாக்குவாதம். இந்த சம்பந்தமாக சுங்க இலாக்கா துணை கமிஷனர் சரவணன் விமான நிலைய போலீசில் தன்னை பணி செய்யாமல் தடுத்து கொலை மிரட்டல் விடுத்ததாக சலீம் உட்பட 4 இலங்கையை சேர்ந்தவர்கள் மீது புகார் அளித்தனர். இது தொடர்பாக விமான நிலைய போலீசார் 4 பேரிடம் விசாரணை நடத்தி அங்கு என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவம் சென்னை விமானத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கசாலி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.